வெல்கம் டு டெக் பிகிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைபர் கேபிள்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம். இப்போ பாருங்க, ஒரு லைவா வந்து ஒரு ஃபைபர் கேபிள் நான் காமிக்கிறேன். என் கையில் இருக்கிறது வந்து டெக்னெக்ஸ்ட்ன்ற பிராண்டோட ஒரு ஃபைபர் கேபிள் தான் நான் வச்சிருக்கிறேன், பேட்ச் கேபிளுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே தான் நம்ம ஒவ்வொரு பிராண்டோட காமிக்கிறோம், மற்றபடி பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக கிடையாது. ஸோ இப்போ பாருங்க, என் கையில் இருக்கிற இதுதான் ஃபைபர் கேபிள், எல்லோ கலர்ல தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இது நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியரான ஒரு வியூ கிடைக்குங்க. பாருங்க, ஸோ இதுதான் ஃபைபர் கேபிளுங்க. இதோட ரெண்டு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜாக் அடிச்சு இது வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைபர் கேபிளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளும் என்னால் வந்து ட்விஸ்ட் பண்ண முடியுது. அதாவது இப்படி ரொட்டேட் பண்ணுறக்கோ இல்லைன்னா என்னோட கையில் விரல சுற்றி இப்படி இழுக்கிறக்கோ எல்லாமே பண்ண முடியும். இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற டேட்டா வந்து சென்ட் பண்ணுற எந்த டேட்டாவுமே லாஸ் ஆகாது. நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம், ஃபைபர் கேபிளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா லைட் வேவ்ஸ் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது. லைட்டோட அதாவது ஒளியோட வேகம் வந்து வேற எந்த இதுக்குமே கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, லைவ் எக்ஸாம்பிளே நம்ம சொல்லலாம். சூரிய ஒளி வந்து நம்ம பூமியை வந்து எவ்வளவு சீக்கிரத்துல எவ்வளவு நொடிகள்ல வந்து நம்ம பூமியை வந்து அடையுதுங்கிறதே அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த லைட் எனர்ஜி தான் வந்து இந்த ஃபைபருக்குள்ள வழியா டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ நம்ம உங்களோட டேட்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைபருக்குள்ள உள்ள வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டான ஒரு இன்டர்நெட்டை வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இந்த ஃபைபர் வந்து பல விதமான அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னென்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து உங்களோட காப்பர் கேபிள்ல பேஸ் பண்ண எந்த ஒரு கேபிள்லயுமே வந்து நீங்க இன்டர்நெட்டை வந்து த்ரூ பண்ண முடியாது, ஒரு சிக்னல்ஸை வந்து த்ரூ பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த ஃபைபர் கேபிள் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அட் த சேம் டைம் நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு நீங்க அந்த ஃபைபர் கேபிள் எடுத்துட்டு போனாலுமே உங்களோட டிரான்ஸ்மிட்டிங் எண்ட்ல இருந்து ரிசீவிங் எண்டு வரைக்கும் அவ்வளவு அந்த கேப்ல எந்த ஒரு டிராப்பும் இல்லாம எக்ஸாக்டா உங்களோட டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அதனாலதான் இன்றைய தினத்துல வந்து இன்டர்நெட் இவ்வளவு ஸ்பீடா வந்து உங்களோட பிசிலையும் நெட்வொர்க்ல ஒர்க் ஆகுறது காரணம் வந்து ஒரு பேக் போன் கூட நம்ம சொல்லலாம் ஃபைபர் கேபிள்ஸ். ஸோ ஃபைபர் கேபிள்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் கேபிள்ஸ் இருக்கு. லைக் நிறைய பிராண்ட்ல வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல டிரான்ஸ்மிட் ஆகிற டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செக்யூர்டா இருக்கும். அந்த சிக்னல்ஸ் வந்து என்னைக்குமே வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நார்மலா வந்து ஃபைபர் கேபிள்ஸ் வந்து ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. லைக் 6 கோர் ஃபைபரும் 12 கோர் ஃபைபர்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிங்கிள் மோட் ஃபைபர், மல்டி மோட் ஃபைபர் எல்லாம் சொல்லுவாங்க. அது இன்டெப்தா ஃபியூச்சர்ல நம்ம பார்ப்போம். சோ 6 கோர் ஃபைபர்னா என்ன, 12 கோர்னா என்ன, ஃபைபர்ல 12 கோர் 6 கோர்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது உங்களோட ஒரு ஃபைபர் கேபிள் இருக்கு, இப்போ ஒரு ஃபைபர் கேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு 6 கோர் வரும். 6 கோர் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கோர்லயும் நீங்க தனித்தனியான லைனா வந்து அதை யூஸ் பண்ணலாம். அதாவது உங்ககிட்ட ஒரு கேபிள் இருக்கும், அதுல 6 கோர் வருது அப்படின்ற பட்சத்துல ஒரு லைன் எடுக்கிறதுக்கு பதிலா நீங்க 6 லைன் எடுக்கிறீங்க. சோ 6 லைன் வந்து 6 சேனல் வந்து உங்களுக்கு செப்பரேட்டா கிடைக்குது. இதே தான் வந்து 12 கோர் ஃபைபர்லயும் வந்து நடக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6ல இருக்கிறது அப்படியே டபுளா மாறுது. சோ 12 லைன் வந்து நீங்க செப்பரேட்டா எடுத்துக்க முடியும். இதுதான் இதுல இருக்கிற இன்னொரு பெனிஃபிட். இதுல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதுல வந்து கம்யூனிகேட் ஆகிற டேட்டா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். அதே போல இப்ப கரண்ட் இருக்கிற டெக்னாலஜியான IoT ஆகட்டும், 5G, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பெரிய ஒரு சப்போர்ட்ன்றது வந்து நம்ம ஃபைபர் கேபிள்ஸ் தான். இந்த ஃபைபர் கேபிள்ஸ் தான் வந்து என்டையர் நெட்வொர்க்குமே அதாவது இன்டர்நெட் சொல்ற வேர்ல்டு வைடா வந்து இவ்வளவு பூஸ்ட் அப் ஆகி இவ்வளவு ஸ்பீடா நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா வந்து அமைஞ்சிருக்குங்க. சோ இன்னைக்கு ஃபைபரை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். அது போக வந்து இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது வந்து இடையில வந்து பிரேக் ஆகி போறதுக்கோ இல்ல அது ஒரு வெயிட் வச்சுன்னா அது உடஞ்சு போறதுக்கோ ஆன வாய்ப்புகள் இல்லாததுனால டேமேஜ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து மிக 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 கம்மியா இருக்கு. சோ இதனாலேயே வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அதே போல பெரிய நீங்க இந்த காப்பர் பேஸ்ட் கேபிள்ஸ் வாங்குறத விட உங்களுக்கு ஃபைபர் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அட் தி சேம் டைம் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இன்னும் ஃபியூச்சர்ல வந்து இந்த ஃபைபரை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த ரெண்டு லைனையும் வந்து எந்த மாதிரியா வந்து லைனை வந்து உங்களோட சுவிட்சில் கனெக்ட் பண்றாங்க, என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா ஃபைபர் மீடியா கன்வெர்ட்டரை பத்தி பேசியிருப்போம். ஸோ அந்த வீடியோ எடுத்து பாருங்க. அந்த டிவைஸ்ல வந்து நீங்க ஃபைபரை டைரக்டா கனெக்ட் பண்ணி உங்களோட லேண்ட் கேபிளை வந்து அதாவது UTP
உங்களோட கேட் 6 கேபிள் காப்பர் பேஸ்டு கேபிள்ஸை வந்து கேபிள் மூலமா உங்களோட லோக்கல் லேனுக்கு வந்து லைன் எப்படி எடுக்கிறதுன்றத லைவா காமிச்சிருப்போம். அந்த டிவைஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இது போக SFP மாடியூல்னு சொல்லி ஒரு டிவைஸ் இருக்கு. ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு அந்த டிவைஸ் காட்டுறேன், எந்த மாதிரி அந்த டிவைஸ் இருக்கும் அப்படிங்கறத. சோ இதெல்லாமே ஃபைபர் பேஸ்டா வரக்கூடிய டிவைசஸ் தான், ஃபைபர் பேஸ் பண்ணி. அதே போல ஃபைபர்ல எப்படி வந்து அந்த ஸ்ப்ளைசிங், அதாவது இந்த ஃபைபரை வந்து கட் பண்ணி இங்க பாருங்க, இந்த ரெண்டு எண்டு சொல்லிருக்கேன், ரெண்டு எண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு எண்டுமே எப்படி வந்து ஸ்ப்ளைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து லைவா உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஃபைபர் கேபிள் எப்படி வந்து லைவா ஸ்ப்ளைஸ் பண்றாங்க அப்படின்னு. அதை ஸ்ப்ளைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபைனல் அவுட்புட்டான ஒரு கேபிள் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அதை வந்து லைவா உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். ஸ்டே டியூன்.